திருச்செந்தூர் முருகனின் சுருக்கமான வரலாறு. திருச்செந்தூர் என்பது தமிழ்நாட்டில் உள்ள முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாகும். இது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருக்கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று. இந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் குறித்த ஒரு சுருக்கமான விளக்கம் இந்த பதிவில் நாம் காணலாம். வரலாறு மற்றும் புராண கதைகள். திருச்செந்தூரில் முருகன் சண்முகனாக அருள்பாலிக்கிறார். இத்தலம் தேவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்மனை தோற்கடித்த இடமாக சொல்லப்படுகிறது. புராணப்படி சூரபத்மன் என்ற அரக்கன் வானங்களிலும் பூமியிலும் பெரும் ஒழுக்கமின்மை ஏற்படுத்தி தேவர்களின் அழிவுக்கான காரணமாகவும் இருந்தான். அவன் பிரமாவிடம் இருந்து ஒரு அதிசிறந்த பூர்வ கால ஆசீர்வாதம் பெற்று கடவுளின் துணையின்றி அழிக்க முடியாதவனாக மாறினான். தேவர்கள் முருகனை அன்புடன் வணங்க சூரனை எதிர்த்து போரிட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். முருகன் தந்தை சிவனால் அனுப்பப்பட்டவர் சூரபத்மனுடன் மிகப்பெரிய யுத்தத்தை மேற்கொண்டு சக்தி மற்றும் சிவனால் உருவாக்கப்பட்ட வெற்றி வேலினால் தன்னுடைய மாபெரும் சக்தியுடன் அவனை திருச்செந்தூர் கடற்கரையில் தோற்கடித்தார். இந்த வெற்றியின் பின்னர் திருச்செந்தூர் திருக்கோவிலில் முருகனை வழிபடும் முக்கியத்துவம் உயர்ந்தது. திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் மேலும் பிரசித்தி பெற்றுள்ளது. இது முந்தைய பாண்டியரால் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது மற்றும் வருடந்தோறும் பல பராமரிப்புகள் செய்யப்பட்டுள்ளன. கோவிலின் கட்டுமானத்தில் பலரின் உருவப்படங்களை, பக்தர்களின் கதைகளை மற்றும் சூரபத்மனை தோற்கடித்த முக்கியமான காட்சி கைவினைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரபத்மன் கதையும் வரலாறும். சூரபத்மன் பற்றிய கதை திருச்செந்தூர் கோவிலின் முக்கியத்துவத்திற்கு முக்கியமானதாகும். சூரபத்மன் முருகனின் வெற்றியுடன் அவன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மயிலாகவும் சேவலாகவும் மாறியதாக கூறப்படுகிறது. முருகன் அதனை தன் வாகனமாக மாற்றி தன்னிடம் வைத்துக்கொண்டார். பண்டிகைகள் மற்றும் வழிபாட்டு செயல்கள். திருச்செந்தூர் ஒரு முக்கிய பூஜை திருத்தலம் ஆகும். குறிப்பாக கந்தஷ்டி பண்டிகையின் போது திருச்செந்தூரில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடக்கும் சம்ஹார நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றதாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையில் பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து முருகனை நினைத்து நடைபாதையாக வருகை தருகிறார்கள். பக்தர்கள் கடலில் புனித நீராடி அதன்பின் நாழிக்கிணற்றில் குளித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் என்பதை முழுமையாக நம்புகிறார்கள். மற்ற முக்கிய பண்டிகைகளான தைப்பூசம், பங்குனி உத்திரம், முருகன் ஜெயந்தி இவைகள் திருச்செந்தூரில் மிக விமர்சையாக நடைபெறும். திருச்செந்தூர் முருகனின் 6 புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த 6 கோவில்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் உள்ளன. அவை முருகனின் தெய்வீக சக்தி மற்றும் அருளின் பல்வேறு பரிமாணங்களை பிரதிபலிக்கின்றன. மற்ற 5 கோவில்கள். பழனி இவை பக்திக்கு, சுவாமிமலை தெய்வீக அறிவிற்கு, திருத்தணி உணர்ச்சி ஆற்றலுக்கு, திருச்செந்தூர் யுத்தம் மற்றும் வீரத்திற்கு, திருப்பரங்குன்றம் முருகனின் திருமணம் நடந்த திருத்தலம், பழமுதிர்ச்சோலையில் ஔவையார் எனும் புலவரை முருகன் சோதித்த தலம். அதாவது சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என முருகன் ஔவையிடம் கேட்கும் கேள்வி இவ்வூரில்தான் நடந்தது. ஒவ்வொரு கோவில்களிலும் முருகனின் வாழ்க்கை மற்றும் ஆற்றலுக்கான சொற்பொழிவுகள் உள்ளன. திருச்செந்தூர் முருகனின் பக்தர்களுக்கு மிக முக்கியமான ஆன்மீக பயணம் ஆகும். பக்தர்கள் வெற்றிக்கு, அறிவுக்கு, பாதுகாப்புக்கு முருகனை வணங்க கோவிலுக்கு வருகிறார்கள். இது அருள், வலிமை மற்றும் பக்தியின் சின்னமாகவும் உள்ளது. இருப்பினும் திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்களுக்கு மிக பெரிய ஆன்மீக வழிபாட்டு இடமாக, தெய்வீகம், வெற்றி, நல்லது தீயவைகளை வெல்லும் அருளை பிரதிபலிக்கும் முக்கிய திருத்தலமாகவும் உள்ளது. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வரலாற்றை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.